ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 20/11/2024க்கான கேரளா லாட்டரி சார்ட் கெஸ்ஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் 20ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ கரெக்டாக இங்கேருந்து நமக்கு வந்து பார்த்துங்க அக்டோபர் மாதத்தில், சரிங்களா, அக்டோபர் மாதத்தில் இங்கே 64, அதாவது நடுவில் உள்ள நம்பர் பார்த்துங்க 64. ஸோ இந்த 64ங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா பிசியில் 46 அடிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுலேருந்து கரெக்டாக 1, 2, 3, 4, 5, 6, 7, 8வது நாள் வந்து பார்த்தோன்னா இங்கே நமக்கு 72ங்கிறத எடுத்து நமக்கு பிசியில் 27 அடிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8வது நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு 70 இருக்குது. ஸோ அந்த 70 அப்படிங்கிற நம்பர் பிசியில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. 64ங்கிறத திருப்பி 46 அடிச்சிருக்காங்க. 72ங்கிறத திருப்பி 27 அடிச்சிருக்காங்க. ஸோ 70 அப்படிங்கிறது திருப்பி நமக்கு 07 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? 07 அல்லது 70 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிசியில் 07 வர்றதுக்கான இன்னொரு வாய்ப்பு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இன்னொரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்க பார்த்தீங்கன்னா தெரியும் 742க்கு 742 453 007 இருக்குது. ஸோ 742க்கு பார்த்தீங்கன்னா ஏபியில் 72, சரிங்களா, அங்கே ஏசி 72 எடுத்து நமக்கு ஏபியில் வச்சுட்டாங்க. ஏபி 45 எடுத்து நமக்கு ஏசியில் 45 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிட்டாங்க. ஸோ இங்கே நமக்கு ஃபஸ்ட்டு ஏசி அடிச்சிட்டாங்க, ஏபி எடுத்துட்டாங்க, அடுத்து நமக்கு பிசி தான் வரணும். பிசி வந்து பார்த்தீங்கன்னா 07 இருக்குது. ஸோ அந்த 07 அப்படிங்கிற நம்பரு பிசியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ நம்ம ஏற்கனவே இது 2வது பேட்டர்னில் 07 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தியாச்சு. சரிங்களா? ஸோ இந்த பேட்டர்லேயும் நமக்கு வந்து பார்த்தோன்னா 07 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பேட்டர்னில் பாருங்கள். நெக்ஸ்ட் பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம காமனாக அடிக்கக்கூடிய நம்பரு இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் 065 001. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 720. தொடர்ந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா 0 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா 2 நம்பர் வந்து பார்த்தோன்னா ஆடிட்டே வராங்க. ஸோ இன்றைக்கி நமக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு இந்த இடத்துல ஒரு 0 வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ அடிக்கிறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் 065 750. ஸோ இந்த இடத்துலையும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமனாக வந்து பார்த்தோன்னா 0 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் ஆல் போர்டில் 0 வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. பிசி 07 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு இந்த கிராஸாக பாருங்கள் 759 இருக்குது. சரிங்களா? 759க்கு இங்கே நமக்கு 245 அடிச்சிருக்காங்க. இப்போது 79க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தோன்னா 2 4. சரிங்களா? 2 4க்கு நமக்கு இந்த இடத்துல நமக்கு 2 4 அப்படிங்கிற நம்பர் 24 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிட்டாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே 909 அடிச்சிருக்காங்க. சரிங்களா? 909க்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 90, சரிங்களா, ஏபின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்படி இல்லைன்னா நம்ம காமனாக இந்த இடத்துல 9 அப்படிங்கிற நம்பர் சி போல் இருக்குது. அப்படி பார்த்தோம்னா நமக்கு 54 அப்படிங்கிற நம்பரு. ஸோ 54 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா நமக்கு இங்கே நமக்கு ஏசியில் அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஏசியில் அடித்தாங்கன்னா அப்படின்னா இங்கே இதுலேருந்து நம்ம ஒவ்வொரு நம்பர் இங்கே பண்ணோம்னா நம்பர் வந்து பார்த்தோன்னா கம்மி பண்ணணும். 5லேருந்து 4, 4லேருந்து 3 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா ஏசி 34 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இங்கே எப்படி நமக்கு 24லேருந்து ஒவ்வொரு நம்பர் ஏபிலே கம்மி பண்ணாங்களோ 34 அப்படிங்கிற நம்பர் ஏபிஎஸ்சியில் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க, வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த நம்பர் சப்போர்ட்கானது தான் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 8க்கு ஒரு நம்பர் கம்பேர் பண்ணோம்னா நமக்கு 7. சரிங்களா? 4க்கு ஒரு நம்பர் கம்பேர் பண்ணோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 அப்படிங்கிற நம்பர் வரும். சரிங்களா? அங்கே 2க்கு எப்படி ஒரு நம்பர் கம்பெனி 1, 4க்கு 3 அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. 5க்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேமில் நமக்கு சி போர்டு மட்டும் அது தனியாக வந்துருக்கும். சரிங்களா? இப்போ அப்படி பார்த்தோம்னா நமக்கு 370. சரிங்களா? 370 இல்லை இந்த நம்பரே திருப்பி கூட 307ன்னு கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம பிசி நமக்கு ஃபஸ்ட்டு கணக்கெடுத்த மாட்டிங்களா, அந்த பேட்டர்னுக்கு 370 307 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ இதுவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் கேப் விட்டு வந்து பார்த்துக்குங்க. சரிங்களா? ஸோ இதுலேயும் நமக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு நம்பரு குறைச்சி அடிச்சிருப்பாங்க. அதாவது பிசி 38. இதுலேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த கணக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த கணக்குப்படி நம்ம வந்து பார்த்தோன்னா 307. சரிங்களா? 307 அப்படிங்கிற நம்பர் எடுத்துக்கங்க. அதே மாதிரி 507. சரிங்களா? 307ம் 507ம் இந்த நம்பர்ஸ் கம்பல்சரி எடுத்து ட்ரை பண்ணுங்கள். பிசியில் 70 07 அப்படிங்கிற நம்பர் கம்பல்சரி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ நமக்கு இந்த இடத்துல பாருங்கள் 838 இருக்குது. 838க்கு நமக்கு 3க்கு ஒரு நம்பர் கம்பெனா 2, 8க்கு ஒரு நம்பர் கம்பெனா 7, 27 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நாள் கேப் விட்டு இந்த 24ன்னு வச்சுக்கோங்க. 24ல் நம்ம ஒவ்வொரு நம்பர் கம்பெனி நமக்கு அப்படியே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா
1 3 அப்படிங்கிற நம்பரை எடுத்து அடிச்சிட்டாங்க. இப்போ நமக்கு இந்த 4 8 5 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுலேருந்து கம்பல்சரி ஒரு ஏபிஎஸ்சிபிஸில் வரக்கு சான்ஸ் இருக்குது. 4க்கு 3, 8க்கு 7, ஸோ 5க்கு 4 சரிங்களா? ஸோ இந்த நம்பரை ஏபிஎஸ்சிபிஸில் திருப்பி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா? 374 அப்படிங்கிற நம்பர் ஏபிஎஸ்சியில் பிரித்து எழுதி காட்டுறேன். அந்த நம்பர்ஸை எடுத்து ட்ரை பண்ணிங்க சரிங்களா? இப்போ 374 அப்படிங்கிறப்ப ஏபிஎஸ்சிபிஸில் 37, 74, 34. ஸோ இது அப்படியே நமக்கு திருப்பி ட்ரை பண்ணிக்கலாம். 37க்கு 73, 74க்கு 47. ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா 47க்கு 34க்கு 43 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணிக்கலாம் சரிங்களா? 307, 507 அப்படிங்கிறது எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இந்த பேட்டர்ன்லேயும் வரலாம் சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இதில் ஒவ்வொரு நம்பர் கம்மி பண்ணதில் வந்து பார்த்தோன்னா 374 இருக்குங்களா? ஸோ ஒரு வேளை 74 இங்கே நமக்கு ஏசியில் ஃபஸ்ட்டு அடிச்சிட்டாங்க. அடுத்து பிசியில் நமக்கு 74 அப்படிங்கிற நம்பர் அப்படியே டேரெக்டாகவே வந்து வைக்கலாம். அதுவும் எதனாலும் சொல்கிறேன். இங்கே கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். பிசி 74 சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிசி 74 இருக்குது. ஸோ இதுலேருந்து பாருங்கள் 1 2 3 4 5 6வது நாள் 47 பிசி 47. திரும்ப 1 2 3 4 5 6வது நாள் பிசிலேயே கூட நமக்கு 74 47 அடிச்சிருக்காங்க. மறுபடியும் ஒரு 47 74 வரலாம். ஸோ வந்துச்சுன்னா எப்படி வரலாம் அப்படிங்கிறத அதையும் நான் சொல்கிறேன் சரிங்களா? ஸோ 74 வச்சு இந்த நம்பரையும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். 307 571 அப்படிங்கிற நம்பரும் இந்த நம்பர் ஏபிஎஸ்சியில் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இதுலேருந்து 374 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து ரெண்டு நம்பர் வந்துச்சுன்னா எப்படி வரலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த இடத்துல 74ன்னு சொல்லி அடித்தப்போ இங்கே உள்ள 24 எடுத்து நமக்கு இந்த இடத்துல ஏபியில் 24 அடிச்சிருக்காங்க சரிங்களா? இந்த இடத்துல ஒரு 74 இருக்குது. இங்கே உள்ள 72 எடுத்து இங்கே நமக்கு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னொரு பேட்டர்ன்லேயும் வந்து பார்த்தோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 74 அடித்து இந்த இடத்துல 27 இருக்குது. ஸோ 27 எடுத்து நமக்கு இங்கே பிசியில் ஆடிருக்காங்க சரிங்களா? அப்போ நமக்கு 374லேருந்து 2 நம்பர் வரணும் சரிங்களா? 374லேருந்து 2 நம்பர் வரணுங்கனால இப்போ 72 அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு காமனாக இருக்குது சரிங்களா? இப்போ ஏற்கனவே நமக்கு வந்து பார்த்தோன்னா 742 பாக்ஸ் பண்ணி அடிச்சிட்ருக்காங்க. ஸோ அதனால் 274 அப்படிங்கிற நம்பரு பாக்ஸ் பண்ணி வரலாம். அல்லது 72 வச்சுன்னா 372. ஸோ இது பாக்ஸ் பண்ணி அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பிக் பிளேஸாக இருந்தால் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா? 274 372 அப்படிங்கிற நம்பரு பிக் பிளேஸாக இருந்தால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நேற்றுக்கு நம்ம சொன்னது தான் சரிங்களா? ஸோ இந்த நம்பர்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இங்கே ஏற்கனவே 96ன்னு சொல்லி அடித்து 69 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க சரிங்களா? ஸோ அது கீழே நமக்கு வந்தோம்னா 48ங்கிற நம்பர் இருக்குது. 48 அப்படிங்கிற நம்பர் அடித்து இந்த இடத்துல நமக்கு திருப்பி 84 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. வந்துச்சுன்னா நம்ம நேற்றுக்கு சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள், போதுமானது சரிங்களா? 14 84 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்கன்னா இது 4 டிஜிட்டில் வந்து சொன்னோம் பார்த்தீங்களா 18 44 அப்படிங்கிற நம்பரு. ஸோ அந்த நம்பர் பாக்ஸ் பண்ணி வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. நமக்கு ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா 844 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அடிச்சிட்டாங்க சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 14 84ங்கிற நம்பரை அடிச்சிட்டாங்க. ஸோ இதில் ஏ போலில் 44 அப்படிங்கிற நம்பர் வச்சு மட்டும் தான் வரல. ஸோ இந்த பிக் பிளேஸ் ஆனீங்கன்னா 14 84 14 48 1 லேக் ப்ளஸ் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி 507 சரிங்களா? 507ம் 307 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி பிக் பிளேஸ் ஆனீங்கன்னா அந்த 374 சொன்னோம் பார்த்தீங்களா? 374 சொல்லியிருக்கோம். அதே மாதிரி 274 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தா நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இதில் 374 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்சிபிஸில் பிரித்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஒவ்வொரு நம்பர் கம்மி பண்ணி நேற்று நம்பர்லேருந்து ஒவ்வொரு நம்பர் கம்மி பண்ணி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. பிக் பிளேஸ் ஆனீங்கன்னா ஏபிஎஸ்சிபிஸில் பிரித்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.